வேலைகளில் தமிழ்நாட்டில் உள்ள வேலைகளில் 85% தமிழர்களுக்கே என்று சட்டம் இயற்றுவோம், அதையே முதல் கையெழுத்தாக போடுவோம் என்று சொல்லும் அரசியல் கட்சிக்கே தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள வேலைகளில், மத்திய அரசு வேலைகளில், தனியார் தொழிற்சாலை வேலைகளில் இன்று தமிழர்களுக்கு வேலை கொடுப்பதில்லை. எனவே தமிழக மக்களுக்கே 85% வேலைகள் வழங்கப்படும் என சட்டம் இயற்றுவோம் என கூறும் கட்சிக்கே வாக்களிப்பதன் மூலம் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு வேலைகளில் நமக்கு 100 வேலைகள் இருந்தால் 85 வேலைகள் கிடைக்கும். அதேபோல் தனியார் தொழிற்சாலை வேலைகளில் 100 வேலைகள் இருந்தால் அதில் 85 வேலைகள் தமிழக மக்களால் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த சட்டத்தை நிறைவேற்றும் கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு வேலை கிடைக்காமல் தமிழகத்திலேயே நாம் பட்டினியால் வாடுகின்ற நிலைமை ஏற்படும். இந்த நிலை மாற தமிழக மக்களுக்கே 85% வேலைகள் தமிழகத்தில் வழங்க சட்டம் இயற்றும் என்று கூறும் கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். அதனை வெற்றி பெற்று வரும் அரசியல் கட்சி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முதல் கையெழுத்தாக தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் 80% என்ற சட்டத்தை நிறைவேற்றி கையொப்பமிடும் என்ற அரசியல் கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கோருகிறேன். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள நம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேபோல் தமிழக அரசின் மூலம் கட்டப்படும் கட்டுமான பணிகளில் வட இந்தியர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. இதனால் தமிழகத்தில் புழங்க வேண்டிய பணம் பல லட்சம் கோடி ரூபாய் வட இந்திய மாநிலங்களுக்கு சென்று விட்டது. தமிழக மக்கள் வேலையின்மையாலும் பணப்புழக்கமின்மையாலும் வணிகம் முதற்கொண்டு தங்கள் பொருளாதாரத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசு வரி பணத்தில் கட்டப்பட்ட கட்டுமான பணிகளிலேயே தமிழர்களுக்கு வேலை தராமல் வட இந்தியர்களுக்கு வேலை தருவது நியாயமா? சிந்தித்து பாருங்கள். இதனை போக்க தமிழக அரசின் கட்டுமான பணிகளிலும் 85% தமிழக மக்களுக்கே வழங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட வேண்டும். இதனை சட்டம் இயற்றும் கட்சிக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். எனவே தமிழகத்தில் உள்ள வேலைகள் இனி தமிழக மக்களுக்கே என்று சட்டம் இயற்றும் அரசியல் கட்சிக்கே நமது வாக்களிப்பதன் மூலமே நாம் வாழ முடியும். நம் மண்ணில் நாம் வாழ நமக்கு இந்த சட்டம் அவசியம் தேவை. இதற்கு ஆதரவளிக்கும் அரசியல் கட்சிக்கே வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை உடனே வெற்றி பெற்று வரும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த சட்டத்தை முதல் கையெழுத்தாக போட வேண்டும் என்று பணிவன்புடன் கோருகின்றேன். நன்றி, வணக்கம். மோகன சுகுமார், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்.